Hi, this is Tanuj Kumar from Smart Learning Center. NEET exam 2025ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரலையா? டோன்ட் வரி. நம்ம இன்ஸ்டிடியூட்ல உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் சீட் ஆர் மணி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்றோம். கவர்மெண்ட் சீட் ஆர் மணி பேக். இதை நான் எதனால ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. அதை தவிர எங்க கோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்தியா. ஸோ எங்க கோர்ஸ் மெட்டீரியல்ல என்சிஆர்டி பேஜ் நம்பரோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸை இது மூலியமா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களால 100% 600+ வாங்க முடியும். இந்த MBBS அஷோர்ட் பேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிடென்ஷியல் பேட்ச். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணணும். எங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணும்போது ஃபேக்கல்டிஸும் இருப்பாங்க. 24/7 கைடன்ஸ் கொடுக்கறது ஃபேக்கல்டிஸ் அவைலபிளா இருப்பாங்க. இந்த பேட்சோட ஸ்டடி மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் வந்து 1.5 hours போகும். இந்த 1.5 hoursல ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து டவுட் கிளியரன்ஸ் செஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 hour வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்ட் செஷன் சொல்லுவோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்செப்ட்ஸ்ல தான் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து கான்செப்ட் நம்ம கிளியரா சொல்லி கொடுத்துருவோம். கான்செப்ட் நம்ம கிளியரா சொல்லி கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் எக்ஸாம்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபாலோ பண்ற மெத்தடாலஜி பேரு ஐ டு யூ டு அண்ட் வி டு மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ்ல கிராவிடேஷன் அப்படின்ற டாபிக் எடுக்கிறாங்கன்னா அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ஃபேக்கல்டி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து போர்டில் சால்வ் பண்ணி காமிப்பாங்க. அந்த போர்டில் சால்வ் பண்ணி காமிச்சிட்ட பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ரஃப் நோட்ல போட வைப்பாங்க. போட வச்சுட்டு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போய் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் கரெக்டா பண்ணலன்னா அவங்க பிளேஸ்லயே போயிட்டு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது மூலமா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அண்ட் பர்சனலைஸ் கேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிளாஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட் வெளில போகும்போது அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கட்டாயமா புரிஞ்சிருக்கும். ஒன் ஸ்டூடெண்ட் தெளிவா கான்செப்டை கத்துக்கிட்டது அப்புறம் என்ன பண்ணுவோம்னா 20 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ், 20 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் 20 கொஸ்டின்ஸ் பயாலஜி, 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஹோம்ஒர்க் கொடுப்போம். ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டல் போய் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு 30 questions physics, 30 questions chemistry and 30 questions biology. 90 questions வந்து நம்ம டெஸ்ட் மூலமா கவர் பண்றோம். சோ ஹோம்வொர்க் மூலமா பாத்தீங்கன்னா 60 questions and டெஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா 90 questions. டோட்டலா வந்து 60 plus 90 150 questions வந்து நம்ம பர் சாப்டர் கவர் பண்றோம். சோ 85 questions பர் சாப்டர் கவர் பண்றதுனால 11th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் அப்ராக்சிமேட்டா ஒரு 40 சாப்டர்ஸ் இருக்கு. 12th வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 சாப்டர்ஸ் இருக்கு. டோட்டலா 85 சாப்டர்ஸ் இருக்கு. சோ 85 into 150 நம்ம கவர் பண்ணோம்னா 12,750 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். நீட் எக்ஸாமுக்கு தேவைப்படுறது பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி 90. ஸோ டோட்டலா 180 கொஸ்டின்ஸ் தான் தேவைப்படுது. நம்ம 180 கொஸ்டின்ஸ்க்காக நம்ம வந்து 12,750 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினட்டா இவ்வளவு கவர் பண்றதுனால ஷோரா 600 மேல ஸ்டூடெண்ட் வாங்கி அவங்களால ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்க முடியும். இந்த கவர்மெண்ட் சீட் அஷூர்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சாப்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சாப்டர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் ஒன்ஸ் கம்ப்ளீட்டா டெஸ்ட் எழுதிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து 5 சாப்டர்ஸ் டுகெதர் கியூமுலேட்டிவா டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஒன்ஸ் 5 சாப்டர் முடிச்ச பிறகு கியூமுலேட்டிவா எழுதிருப்பாங்க. அடுத்தது ப்ரோக்ரசிவ் டெஸ்ட் சொல்லுவோம். இதுல ஒன்ஸ் 10 சாப்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கியூமுலேட்டிவா 10 எழுதிருப்பாங்க. ஃபைனலா மார்க் டெஸ்ட் சொல்லுவோம். இந்த மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸை கம்ப்ளீட்டா வந்து ஒரு 10 டெஸ்ட் கொடுக்குறோம் 11th போர்ஷன் தரவாங்கன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை கம்ப்ளீட்டா நம்ம வெறும் 12th மட்டும் ஒரு 10 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் மாதிரி 11th and 12th டுகெதர் ஒரு 30 டெஸ்ட் தரும். ஸோ ஓவராலா வந்து ஒரு 50 மார்க் டெஸ்ட் நம்ம இங்க கவர் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட்ச்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அது June 1st 2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்றோம். டைமிங் பாத்தீங்கன்னா 10 to 1 நடக்குது. இதுல டெஃபினட்டா நீங்க அட்டென்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 60% வாங்கினாதான் இந்த பேட்ச்ல நீங்க எலிஜிபிள். டெஃபினட்டா வந்து அட்டென்ட் பண்ணுங்க. நீட்ல நல்ல மார்க் எடுத்து MBBS சீட் வாங்குவீங்க. இந்த கவர்மெண்ட் சீட் அஷூர்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா வெறும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பர் பேட்ச்க்கு எடுக்க போறோம். ஸோ இந்த பேட்ச்ல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அண்ட் அட்டென்ஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். ப்ரீவியஸ்லி எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆனவங்கள இந்த பேட்சுக்கு நாங்க மென்டரா போட போறோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ் பர் பேட்சுக்கு 4 மென்டர்ஸ் போட போறோம். இந்த மென்டர்ஸ் வந்து வீக்லி ஸ்டூடெண்டோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணணும், அந்த கைடன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க.
அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் சால்விங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதை குயிக்கா வந்து 1 to 2 மினிட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபேக்கல்டி டீம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. டெஃபினட்டா அது மூலியமா நல்ல மார்க்கை நீட் எக்ஸாம்ல நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கொண்டு வரலாம். ஸ்மார்ட்ல படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க, டாக்டர் ஆகுங்க. தேங்க்யூ.